இங்கே ஒரு பொண்ணு ஊரை விட்டு போயிட்டுருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு பயந்து தான். அவங்க அப்பாவே வந்து கப்பல்ல நின்னக்குள்ள பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. அப்புறம் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சா. அவங்க அப்பாவும் துரத்திக்கிட்டே வராரு. இனிமே அடி வாங்க முடியாதுன்னு சொல்லி படிக்கட்டுலாம் ஏறி மேலே ஓடுறா. கடைசியில பார்த்தா கப்பலோட எண்டுக்கே வந்துட்டா. அதை பார்த்து அவள் கப்பலுக்கு கீழயே குதிச்சிடலான்னு சொல்லி குதிக்க போறா. அவங்க அப்பா வேணாம் வீட்டில் போய் சமாதானம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்றாரு. இருந்தாலும் பயத்தில் குதிச்சிட டக்குன்னு. அதை பார்த்து அப்பா அவர் ஓடி போய் குதிச்சிடுறாரு. 2 பேரும் ஒரு ஐலாண்டில் கதவுறாங்க. ஆனால் அந்த ஐலாண்டில் போய் அந்த பொண்ணு எஸ்ஓஎஸ்ன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்குறா. அங்கே ஒரு பொட்டேட்டோ லேண்ட் இருக்குது. அப்பாடின்னு சொல்லி ஓடி சீக்கிரமாக பறித்து சாப்பிட்டுட்டா. திரும்பவும் எஸ்ஓஎஸ்ன்னு எழுதி வச்சுட்டு காத்துட்ருக்கா. அவள் தான் அவங்க அப்பாவோட பாடி கதவு இருந்தது. அதை பார்த்து அவளால் அழுவே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுட்டா. ஒரு 15 வருஷம் கழிச்சு பெரிய பொண்ணாக மாறிட்டா. ஒரு நாள் எஸ்ஓஎஸ்ன்னு கல்லால் எழுதி வச்சுட்டு மீன் பிடிக்க போகல. போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து பார்த்தா ஒரு ட்ரோன் பறந்து வருது அவகிட்ட. அந்த ட்ரோனை பார்த்து என்னது அது அப்படின்னு பார்த்தா அவங்க காலத்தில் அந்த ட்ரோன்லாம் கிடையாது, இப்போ கண்டுபிடிச்சது. அதனால் பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னன்னு ஓடி பின்னாடியே ஓடுறா. அங்கே பார்த்தா அந்த குப்பையெல்லாம் சரி பண்ண ஒரு டீம் வந்திருப்பாங்க, சர்வேவரு. அதை பார்த்துட்டு அவங்க தான் ட்ரோன் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி அந்த ட்ரோன் பின்னாடியே ஓடி அந்த ட்ரோனை பிடிச்சிட்றா. அந்த ட்ரோனை பிடிச்ச உடனே அந்த பையன் கோவப்பட்டு ஓடியாரான். ஓடி வந்து அந்த ட்ரோனை காப்பாற்றுறதுக்கு. 15 வருஷம் கழிச்சு பையனை பார்க்குறதும் ட்ரோனை கீழே போட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறா. சப்ஸ்கிரைப்.